நாங்கள் வந்து லவ் மேரேஜ் வீட்டில் லவ் பண்ணுறோம், மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறோம் வீட்டில் சொன்ன உடனே சரி நம்ம எங்கே பார்த்தோம். ஆக்சுவலா அந்த 3 முக்கியமான விஷயத்துல முதல் என்னன்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா லாஸ்டா போட்ட லவ் ஸ்டோரி பார்ட் 1 வீடியோல வந்துட்டு இந்த பக்கம் இருந்து ஒரு குரல் கூப்பிட்டுச்சு. எதுக்கும் தெரியலையே. ஆமா, தெரிஞ்சவங்க இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களை சுத்தி வந்து 21 சுத்து சுத்தணுமாமா, காலைல சங்கர் அண்ணா சொல்லியிருப்பாங்க. வீடியோக்காகவும் சேர்ந்து தான் வேண்டிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எத்தனை மீன் இருக்கு பாருங்க. ஆமா, ஒரு 30 போயிடுச்சு. என்ன என்ன எட்டி பார்த்து புலம்பிக்கிட்டே வேலை செய்யறேன். நான் படிச்சுட்டு இருக்கேன். ஒண்ணு வேலை செய்ய இல்ல படி, உனக்கே ஓரம் இல்ல. இப்ப விளக்கி கழுவணும், விளக்கி ஸ்மெல் வருது, படிக்கவும் செய்யணும். ஒரு லைன் படிச்சு அப்படியே திருக்குறள் தானே, ஒரு 10 லைன் சொல்லிக்கிட்டே விளக்கணும்னா மனசுல 15 விளக்கின மாதிரி ஆயிரும். சரி, இப்ப என்ன திருக்குறள் படிச்ச சொல்லு. இப்பயா உருப்பசியும் ஒவ்வாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்பது நாடு அப்படின்னு அர்த்தம். உருப்பசி பசியும் ஒவ்வா பிணி, அதாவது பிணினா நோய், பசியும் நோய், உருப்பசியும் ஒவ்வா பிணியும் செருப்பகையும் அதாவது பகைமையும், பசியும் நோயும் பகைமையும் சேராம இருக்கிறது தான் நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி ஜிவி, இன்னைக்கு நம்ம ஒரு பிளான் போட்டோமே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, அதனாலதான் கலக்கிட்டு இருக்கேன் படிக்காம. சரி, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ், நாங்க எங்க போறோம், எப்படி போறோம், எல்லாமே வந்து 1 by 1 அப்படியே போற வழியிலேயே பார்ப்போம். காலையில 7 மணில இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மணி வந்து 8 மணி ஆயிடுச்சு. நாங்க பிளான் எப்பயுமே வந்து காலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் போயிடலாம், 5 மணிக்கெல்லாம் போயிடலாம், வீட்டுக்கு 10 மணிக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் எங்க போனாலுமே பிளான் போடுவோம். ஆனா எந்திரிக்கிறதே 7 மணி ஆயிடும். முன்னாடி நாள் வந்துட்டு கரெக்ட் டைம் தூங்கணும். ரொம்ப நாளா பிளான் போட்டு போகணும் தள்ளி தள்ளி போகுது. நானும் போய் குளிக்கிறேன். A few moments later 21 கல்லு, 2 பேருமே 21 கல்லு வச்சுக்கணுமா? சும்மா அது கணக்கு எண்றதுக்காக தானே, இல்ல அது சாங்கியமா? அப்ப எண்றது கையிலேயே நிக்கிறோம். ஏன் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். டேய் பெத்த அப்பனே சொல்லிட்டான், சவுட் கிளியர் ஆயிடுச்சுல, கிளம்புடா. ஓகே ஓகே, இது பிரம்மனை சுத்தணும். ஓகே, வெற்றிகரமா சுத்திட்டு வரோம். கடவுளுக்கு நன்றி. அந்த கடவுளே வந்து ஃபோனில் வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணு அப்படின்னு வந்து கடவுளே சொல்கிற மாதிரி சங்கு வந்து விநாயகருக்கு வந்து அருகம்புல் ஒரு கைப்பிடி வச்சு 3 குடம் தண்ணி நானும் ஜிவியும் ஊற்றணுமாமா. ப்ளஸ் வந்து அது என்ன சாமி, பிரம்மனை வந்து 21 சுற்று 2 பேரும் சுற்றணுமாமா. ஸோ இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. இப்படிதான் வர போறியா? சாரி கட்டிட்டு வரேன்னு. அதை பிளவுஸ் அம்மா தான் தைச்சிருக்காங்க, அம்மா வீட்டில் தான் போய் எடுக்கணும். அது மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் மட்டும் பண்ணிட்டு கிளம்பிடலாம். நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து எப்பவுமே கியூர் ஸ்கின் ப்ராடக்ட் வச்சு தான் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இதில் இருக்க டீப் கிளீன்ஸ் ஃபேஸ் வாஷ் வச்சு நான் ஏற்கனவே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இது கூடவே வந்துட்டு முக்கியமாக இப்போ நியூவாக வாங்குற கிட்ல என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த டேப்லெட் கொடுக்குறாங்க, குளுக்கோ ஆக்டிவ் பிரைட்டு. ஸோ இந்த டேப்லெட் நம்ம எடுத்துக்கும் போது ஸ்கின் ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூர் ஸ்கினோட செராமைட் கேர் க்ரீம் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபேஸ் நல்லா வந்து நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும், நல்ல ஒரு பிரைட்னஸ்மே இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு இந்த கியூர் ஸ்கின் ப்ராடக்ட் வந்து எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இந்த கியூர் ஸ்கின் ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி அந்த ஆப் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதும். அதுக்கப்புறமா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் அதை ஸ்கேன் பண்ணும். உங்களுக்கு ஒரு டாக்டர் இதுக்கப்புறம் அலர்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஸ்கின்ல இருக்கிற ஆக்னே மார்க்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது, எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் வருது, என்னென்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்றீங்கன்னு சொல்லி உங்கள் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கிட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கிட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு வரையும் வரும். அந்த கிட் வாங்கும் போது அதில் வாங்குற அமௌண்ட்டில் வந்துட்டு தீபன் 100ங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 100 rupees ஆஃபருமே கிடைக்கும். அது இல்லாமல் ஜென்ரலாக நம்ம ஸ்கின் கேர் கிளினிக் போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டருக்கான கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுக்கணும். அது இல்லாமல் நம்ம வாங்குற மெடிசனுக்கும் பே பண்ணணும். ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம டாக்டருக்கு ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, நம்ம கிட்டுக்கான அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படுச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நான் பொட்டு வச்சுட்டு வந்துடுறேன், போய் வீட்டில் சாரி கட்டிட்டு கிளம்பிடலாம். ஓகே சரி, ஓகே, டக்கன் ரெடியாவே. முடக்கத்தான் கீரை இது வந்து போகும்போது எங்கள் வீட்டுக்கு நான் பொறிச்சிட்டு போவேன். அம்மா அப்பா வந்து சூப் போட்டு குடிப்பாங்க, இல்லைன்னா தோசை மாவுலலாம் அரைச்சி சாப்பிடுவாங்க. எலும்புக்கு ரொம்ப நல்லது. அம்மா அப்பா வீட்டுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து இங்கே வரட்டுக்கு வெயில் பயங்கரமாக இருக்குது. எப்படி அவ்வளோ தூரம் கோயில் போக போகிறோன்னு தெரியல. அது போகிறது எல்லாமே இதுதான் ஜிவி, நல்லா வில்லேஜ் சைடு தான். கொடுமுடி சைடு வந்துட்டு ஃபுல்லாகவே மரமாக இருக்கும். நானே கரூரில் வேலைக்கு போகும்போது பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு, சாப்பிட்டு கிளம்பலாம், டைம் ஆச்சு. ஆமாம், வீட்டில் வந்து நல்லா சுட சுட பணியாரமும் உருளைக்கிழங்கு குழம்பு. எனக்கு உருளைக்கிழங்கு இந்த குருமா ரொம்ப பிடிக்கும். அழகு.
நல்லா இருக்கா? ஓகே, அவ்வளோதான். சாப்பிட்டு டக்குன்னு சாரி மாற்றிட்டு கிளம்பிடலாம். கடைசியில் வந்துட்டு சீலை கட்டுறேன், சாரி கட்டுறேன்னு கடைசியில் சுடியே போட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து பாப்பமலை வழியாக தான் நம்ம வந்து கொடுமுடி போக போகிறோம். சார் எல்லாம் ஹெல்மெட் போட்டு டிப் டப்பாக உட்காந்துட்டாங்க. நானும் சேஃப்டி வந்து ஒரு ஷால் எடுத்துக்கிட்டேன். போகிற வழியில் இருக்கிற ஓடப்பள்ளிங்கிற இடத்த கோட்ரஸில் தான் நாங்கள் வந்து இருந்தோம் ஃபஸ்ட்டு. அந்த கோட்ரஸ் வந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன். இங்கே எதுக்கு இப்போ இங்கே நிறுத்தியிருக்கிறோன்னா, இங்கே கோயில் விநாயகர் கோயில் இருக்குல்ல, நாங்கள் வந்து 7th 8th படிக்கும் போதெல்லாம் இங்கே ஒரு குவார்டர்ஸ் இருக்குது, அங்கே தான் நாங்கள் இருந்தோம். அப்போ இங்கே வந்து தீர்த்த கொடை எடுத்துகிட்டு போவோம். நல்லா சூப்பராக இருக்குது அந்த மெமரிஸு. அந்த கோயில் காமிக்கலாம் தான் இங்கே நிறுத்தியிருக்கோம். ஓகே, போகலாமா? இதுலேயே வந்துட்டு நாங்கள் இருக்கிற குவார்டர்ஸ் வரும். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு திருச்செங்கோட்லேருந்து இங்கே வந்து இருந்த குவார்டர்ஸு, அதை நான் போகிற வழியில் காமிக்கிறேன். பெட்ரோல் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் ஸ்ட்ரைட்டாக நம்ம கோயிலுக்கு தான். ஆமாம். A few moments later. கோயில் வந்தாச்சு, ஆனால் எத்தனை மணிக்கு க்ளோஸ்ன்னு தெரியல. நல்லா கூட்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ChatGPTலையும் சரி 12 மணிக்கு கோயில் க்ளோஸ்ன்னாங்க. ஸோ அதனால் வேகமாக இருந்தோம். கோயில் ஓப்பனாக தான் இருக்குது, வாங்க உள்ளே போகலாம். அந்த ஒரு 5 நிமிஷத்துல சாமி பார்த்தாச்சு. மன நிறைவா இருக்கு. சிறப்பு தரிசன டிக்கெட் வந்து 20 ரூபாய். அதனால 2 பேருக்கு 40 ரூபா கொடுத்து வந்து சாமி உடனே பார்த்தாச்சு. ஏன்னா கரெக்ட் டைமுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. 12:30 மணிக்கு க்ளோஸ் ஆக்சுவலா கோவில். பண்ணிட்டு 3 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாமா. அதனால டக்குன்னு வந்தாச்சு, பொறுமையா நின்று சாமி கும்பிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சனீஸ்வரன் கோயிலுக்கு வெளியிலேயே வந்துட்டு எள்ளு பொட்டினா வித்தாங்க. 1 5 ரூபா. ஆமா, உள்ள எண்ணெய் தடவிருப்பாங்கன்றிருக்கு. கையில எண்ணெய் விட்டுது. இது வந்து அப்படியே நெருப்புல போடணும். ஆனா எதுக்குன்னு தெரியலையே. ஆமா, தெரிஞ்சவங்க இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் குண்டா இருந்தா கூட வெளியில வர முடியாது போல. ஆமா, ரொம்ப குட்டியா இருக்கு. அது தவிர ஒரு வழியும் கிடையாது. அந்த பக்கம் தான் வந்தாகணும். ஸோ கோயில்ல பாருங்க, இன்னைக்கு கூட்டம் வந்து நல்ல கூட்டம். சனிக்கிழமைனால கூட்டம் போல. நான் வந்து கூட்டமே இருக்காது, நம்ம ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு செம்ம கூட்டமா இருக்கு. அடுத்து கோயில் ஒரு டைம் சுத்திட்டு வந்துடலாம். ஆமா, வா போலாம். கால பைரவர் இருக்காங்க இங்க. அப்புறம் அந்த பிரம்மரை சுத்தி 21 டைம் சுத்த சொன்னாங்கல்ல. ஆமா, சரி பின்னாடி எங்கேயா இருக்கும், வா போய் பார்க்கலாம். போயிட்டு வந்துடலாம். கரெக்டா கடைசி பக்தர் வந்து ஜீவிதா தான் இந்த கோவில்ல. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, கோவில் வந்து க்ளோஸ். ஸோ இதுக்கப்புறம் நினைச்சேன், சாமி மெயின் சாமி இருப்பாங்கல்ல, அவங்க அந்த மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க, சன்னதி மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க, உள்ள மற்ற சாமியில் ஓப்பன் நினைச்சேன். இப்போ கோயிலில் வந்து பிரம்மா சன்னதி இருக்கு. அவங்கள சுற்றி வந்து 21 சுற்று சுற்றணுமாம்மா. காலைல சங்கர் அண்ணா சொல்லியிருப்பாங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இப்போ ஒரு 6 சுற்று சுற்றி இருக்கோம். இப்போ மீதி இருக்கிற சுற்றெல்லாம் இப்போ சுற்றணும். அவங்க சொன்ன ஐடியா வந்து நல்லா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பூ அப்படி போட தான் நமக்கு வந்துட்டு இதாக இருக்கும் இல்லைன்னா, சுற்ற 6 6 6 7 7 7 மனசில் அதை வேண்டிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நாம் என்ன நினச்சி வேண்டுமோ அந்த மனசில் வச்சுக்கலாம்ல. கரெக்ட், புரியுதா? என்ன சொன்னது கரெக்ட் தானே? ஸோ உங்களுக்காகவும் சேர்ந்து தான் வேண்டிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கியாச்சு. வெளியே போய் உட்காந்து சாப்பிடுவோம்.
சூப்பரா இருக்கு. அந்த பக்கம் சைடு போனோம் ஆறு இருக்கான்னு பாக்குறதுக்கு. அந்த பக்கம் ஆறு இருக்கு, ஆனா ஆளுங்களே இல்ல. இந்த பக்கம் தான் ஃபுல்லா எல்லா கூட்டமா நல்லா இருக்கு. மரமும் இருக்கு. ஆக்சுவலா வரும்போது நம்ம ஆத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம வந்ததே லேட்டா வந்துட்டோம். ஆமா லேட்டா வந்தோம். நம்ம போனோமே சாமி கும்பிட்டு வரதுக்கு கரெக்டா இருந்துச்சு. ஒண்ணுல போய் கால் நினைச்சிட்டு வரலாம், ரொம்ப சூடா இருக்குல்ல. இங்க பாருங்க, எல்லா கோவில் க்ளோஸ் பண்ணதுனால எல்லாம் ஆத்தோரத்துல வந்து மரத்துக்கடியில படுத்துட்டாங்க. நல்லா புளிசாதம். எங்கேயுமே பிரசாதம் நான் காசு போட்டு வாங்கினது இல்லை, ஆனால் இங்கே வந்துட்டு சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால வாங்கியாச்சு. 20 ரூபா. தான் இருக்கு. நல்லா இருக்கா? நம்ம பண்ண மட்டும் இந்த மாதிரி வர மாட்டேங்குது. சிவனோடைய அருள் இதில் இருக்கு, அதனால டேஸ்ட் நல்லா இருக்கும். சிவன் கோயில் புளிசாதம் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களே. A few moments later. எல்லாருமே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க, கோயில் போயிட்டு வந்துட்டு கை கால் நினைக்கக்கூடாது, ஆற்றுல குளிக்கக்கூடாதுன்னு. ஒருவேளை ஆற்றுல குளிக்காமல் நாங்கள் போயிருந்தோம்னா அடுத்தடுத்து சின்ன குழந்தைங்க கூட விளையாடுறது, இந்த மாதிரி மீன் பிடிக்கிறது எல்லாமே வரும். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இவருக்கு எவ்வளோ மீன் இருக்கு, கையில் எடுக்கலாமா? அது பாட்டுக்கு ஆத்துல, அது பாட்டுக்கு ஆத்துல இருந்தது. ஆத்துல இருந்து புடிச்சு இங்க விட்டு மீன் பிடிக்க பயந்தேன். இப்போ நானே கையில பிடிச்சிட்டு இருக்கேன். போடுங்க, இதுல பிடிச்சு போடுங்க. போடு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 மீன் பக்கம் பிடிச்சிட்டோம். கை கூசுது. நான் பிடிச்சாச்சு, பிடிச்சி வெளியே போட்டு என்ஜாய் பண்ணா திருப்ப பிடிச்சி தண்ணிக்குள்ள விட போறோம். நான் எவ்வளோ டைம் தண்ணிக்குள்ள பிடிச்சி ட்ரை பண்ணி வந்ததே இல்லை, ஆனா கூட நம்ம கூட ஒரு ஆள் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. இப்போ இது எல்லா மீனையும் போய் மறுபடியும் ஆத்துக்குள்ளே விட போறோம். கிட்டத்தட்ட இதுல எத்தனை மீன் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 30 மீன் எச்சா இருக்கும். 40. எங்க வேற எத்தனை மீன் இருக்கு பாருங்க. ஆமா, ஒரு 30-40 மீன் இருக்கும். போய் விட்டுலாம். பாப்பா கையில தம்பி கையில கொடுத்து விட சொல்லிடலாம். ஒவ்வொரு மீனா இப்ப எடுத்து விட போறோம். பெரிய மீன் இருக்கு, இதை நம்ம தண்ணிக்குள்ள விட போறோம். பாப்பா கையில கொடுத்து. ஆமா, நீங்க கொண்டு போக கூடாது, நம்ம பிடிச்சது. அதுவே குதிச்சா கூட இன்னொரு ரவுண்ட் பிடிப்போமா? குடிக்கிறது வீடியோ எடுக்கல எப்படின்னு. வந்து மீன் வந்து ஈஸியா கவர்ல பிடிக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து மீன் வந்து குறைச்சு விட்டு பாருங்க. எல்லா மீனும் ஒரே வழியில தான் போகும். அதுல வந்து குறுகலான வழி எதுன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. அது நீ அங்க போய் டைரக்டா காமிச்சா நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா எல்லா மீனும் பாரு இந்த சின்ன பாதையில தான் ஓடுது. ஓகே, சோ இதுதான் வந்து நம்ம மீன் பிடிக்கிறதுக்கான இடம். தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, இந்தாண்டே ஏறி போகும். மீன் எப்பயுமே ஃப்ரீயான வழியில தான் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஓகே, சோ அந்த இடத்துல நம்ம இந்த இடத்த இதை வைக்கிறோம். கவர். ஆமா, சரி, பாலித்தீன் கவர். இந்த பக்கம் வரும்போதே இந்த பக்கம் அணை கட்டி தள்ளி விட்டுறணும். இந்த பக்கம் ஆமா வந்து இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போயிடுச்சு பிடிச்சாச்சு. எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியலையே. ஏய், பெரிய மீன் வந்திருக்கு. ஓபன் பண்ணி பார்க்கலாமா? பெருசா வந்திருக்குல்ல. அது மீன் கொஞ்சமா இருக்கும் போது இது பண்ணதுனால இதாயிடுச்சு. ஆமா, கொஞ்சம் நிறைய இருக்கும் போது பண்ணா இன்னும் நிறைய வந்திருக்கும். பெரிய மீன். ஆத்துல விட்டுரு பாப்பா. போய் தூக்கி போய் விட்டுருங்க, கீழே போடாம. பார்த்து பொறுமையா போ. இங்க ஒண்ணு இருக்கு. ஆனா மீன் தொட்டவே பயப்படுவேன். தண்ணிக்குள்ள கொஞ்சம் வச்சு விடுப்பல, என்ன செத்து போயிருப்பது. இந்த பாப்பா தான் அழகா போய் விட்டுட்டு வராங்க ஆத்துல. மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 மீனுக்கு உயிர் கொடுத்துருக்கோம். அது பாட்டுக்கு போயிருந்தா அம்மனு போயிருக்கோம். உயிர் கொடுக்குறீங்களா நீங்க? இன்னொரு டைம் படிக்கலாமா? லாஸ்ட் டைம் எல்லாரும் குளிச்சு முடிச்சிட்டோம். அங்க ஒரு பெருசா ஒரு உருவம் குளிச்சிட்டு இருந்துச்சு. என்னடா கண்ணை தேய்ச்சிட்டு பார்த்தா விநாயகர் கிளியரப்பா. சரி, பக்கத்துல போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு போறோம். ஆனா பயமா இருக்கு. ஆமா, இது வரைக்கும் இவ்வளோ க்ளோஸ் அப்ல யானை குளிக்கிறத பார்த்தவே இல்லை. அதுவும் இது வந்து காட்டு யானை. ஸோ அந்த காட்டுக்குள்ள வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற யானை, ஒத்த யானை மட்டும் தனியா வந்து இப்போ குளிச்சுட்டு இருக்கு. சாமிக்கு வளர்த்துற யானை பட்டெல்லாம் போட்டிருக்காங்கல்ல. யானை தொட்டு பார்க்கணும்னு தொட்டு பார்த்து அது ஒன்று தொட்டு பார்த்தா சோழி முடிஞ்சு. மலையாளமாண்ணா யானை? ஓகே. பேர் என்னதுங்கண்ணா? மீனாட்சி.
மீனாட்சி. ஓகே ஓகே ஓகே. மீனாட்சி ഭക്ഷണം കഴിച്ചോ? மீனாட்சி. சரி சரி போலாமா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் பண்ண வருது உனக்கு. போதும் ஜெவி வா. டெய்லியும் குளிக்குமாங்கண்ணா? ஓகே ஓகேங்கண்ணா. பார்த்து கற்றுக்கோ ஜிபி. மீனாட்சி கூட டெய்லியும் குளிக்குது. மீனாட்சி டெய்லியும் குளிக்குது. மனிதர்கள் கற்றுக்கணும். லொக்கேஷனே பாருங்க செம்மையா இருக்கு. கோயிலுக்கு வரமா இல்லையோ ஒரு பிக்னிக் மாதிரி வரலாம். ஏன் ஜிபி சூப்பரா இருக்கு. நல்லா ஃப்ரெண்ட்ஸோட வந்தா செம்மையா இருக்கும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும். நாம் அவசர அவசரமாக வந்ததுனால ஃபஸ்ட்டே கோயிலுக்கு போயிட்டோம். இந்த படம் சித்தன் படம் பார்த்துருக்கியா? சித்தன் ரமேஷ் அந்த படத்துல அது அப்போ அந்த படம் வந்து எத்தனை கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகல, வளர்ந்துருச்சு. அது எனக்கு நிறைய விநாயகர் சிலை அந்த மாதிரி நிறைய கீழே கீழே கிடக்கு. தண்ணிக்குள்ள மூழ்கி மூழ்கி இருக்கு. இங்கேயே மீன் பிடிச்சி இங்கேயே சமைச்சு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுத்தம் பண்றாங்க இங்கே மீன். அந்த பக்கம் நிறைய பெருசு பெருசா மீன். அண்ணன் மாதிரி எவ்வளோ நிம்மதியாக தூங்குறாங்க. அழகா சூப்பரா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா போனே தேவையில்ல. ஒரு தூண்டில் எடுத்துட்டு வந்து இப்போ முடிஞ்ச அளவுக்கு தூண்டில மீனை பிடிச்சிட்டு சமைச்சு சின்ன வயசுல அப்படிதான் ஜீவி இருக்கும். ஆறு நம்ம ஊர்லயே ஆறு இப்படிதான் இருக்கும். இதே மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரிதான் இருக்கும் ஆறு. இந்த அளவுக்கு நீளமா ரொம்ப நீளமா இருக்காது. இதுல முக்காவாசி இருக்கும். இதே மாதிரியே மரம், இதே மாதிரியே கோவில், பெரிய நகரம் இருக்குல்ல, இதே மாதிரியே சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆனா இப்பதான் எல்லாம் அணைய கட்டுறன்ட்டு எல்லாம் சவுத்த சுத்தியும் கட்டி வச்சுட்டு நல்லாவே இல்லை. தண்ணினா இப்படி ஓடிக்கிட்டே இருந்தாதான் சுத்தமா இருக்கும். தேக்கி வைக்கிறதுனால அழுக்கா இருக்கலாம். நிறைய அங்க ஒரு சிலை இருக்கு, அங்க ஒரு சிலை இருக்கு. அங்க பாத்தீங்க, அங்க அந்த சிலையை ஜூம் பண்ணேன். தெரியுதா போன்ல? தெரியுது. அங்க ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல அங்க பாருங்க ஒரு விநாயகர் சிலை இருக்கு. அங்க ஒரு பக்கத்துல பாரு அங்க ஒரு சாமி சிலை இருக்கு. போய் பைக் எடுத்துட்டு கிளம்புவாங்க. என்னாச்சுன்னே தெரியல பைக். ஆமா தண்ணி தான் கிடைக்குது. தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு. புளி சாதம் சாப்பிடவே இல்லை. எத்தனை பேரு சின்ன வயசுல உடக்கான அடிச்சு புதைச்சி வச்சு காசு வந்திருக்கு. எல்லாருமே கூட சின்ன வயசுல விளையாடும் பசங்க எல்லாம் உடக்கான பார்த்தோன்னே கல் எடுத்து வேக வேகமா அடிப்பாங்க. நானும் சின்ன வயசுல அப்படிதான் அடிச்சு புதைச்சி வச்சிருவோம். புதைச்சி வச்சுட்டு 2-3 நாள் கழிச்சு போய் தோண்டி பார்ப்போம். நாத்து அடிச்சு கிடக்கும். காசு இருக்குன்னு சொல்லுவாங்க தேவி. காசு சின்ன வயசுல காசு ரொம்ப கஷ்டம். அதனால அடிக்க கூடாது. உடக்கானோட வந்துட்டு பாப்புலேஷன் கம்மியா, உடக்கானோட பாப்புலேஷன் கம்மியாச்சுன்னா பூச்சோட இது அதிகமாயிரும். இப்ப இருக்கிற 90s கிட்ஸ் தான் வந்துட்டு எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். தம்பி ஆல்ரெடி வேட்டையில இறங்கிட்டான். எல்லாம் ஆடி திரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவுத்துக்கு வந்து கம்பங்கோல். எப்படி இருக்கு? புளிக்குதா? அவ்வளவுதான். இப்ப வந்து கிளம்பி வீட்டுக்கு போறோம். வெயில கொஞ்சம் தணிஞ்சிருச்சு. வெயிலே இல்ல. ஆமா, இப்ப வண்டியில போக போக துணியெல்லாம் காஞ்சிரும். எப்படி வீட்டுக்கு போய் குளிக்கணும். ஏன்னா ஒரு ஸ்மெல் வருது, ஆத்துல இருந்து வர ஒரு ஸ்மெல்லு. வீட்டுக்கு போலாமா? பாருங்க ஆல்மோஸ்ட் வீடை நெருங்கிட்டோம். ரொம்ப தாகம். தண்ணி கொண்டாடுறதுனால கிட்டத்தட்ட வீடு நெருங்குற இடத்துல ஒரு கரும்பால் வாங்கியாச்சு. எப்படி ஜீவி இருக்கு? சூப்பரா. அதான் அவ்வளோ தாகத்துல குடிக்கிறதுனால சூப்பரா இருக்கு. ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போறது தான். பாருங்க, ஈரோட்ல ஒரு புது அப்டேட். இப்போதான் அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்க. இப்போ இது புது பஸ் ஸ்டாண்டாமா, அது பழைய பஸ் ஸ்டாண்டா மாறு போதாமா. இந்த இடத்துல ஏதோ ஒரு கூடாரம் மாதிரி கட்டியிருக்காங்க. உள்ள ஏதாவது கடையெல்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
உள்ள பொதுமக்கள் வெயிட் பண்றதுக்காக கடை, வெளியே வந்து பஸ்லாம் நிக்கிற மாதிரி இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது சோலார் பக்கத்துல இருக்கு. இனிமேல் இதுதான் ஈரோட புது பஸ் ஸ்டாண்டை அறிவிக்க போறாங்க, என்ன அறிவிக்கல. செம்ம டயர்டு. ஆமா பயங்கர டயர்டா இருக்கும், கண்ணெல்லாம் பயங்கரமா எரிச்சலா இருக்கு, முடியல. போய் நல்லா முடக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் படுத்தாதான் நமக்கு உயிர் வரும். சரி போய் தண்ணி காதுக்குள்ள தண்ணி போயிடுச்சா? எனக்கும் போயிடுச்சு. ஆனா நான் தண்ணி வேற டைரக்ஷன் பார்த்து தான் நான் பண்ணேன், ஆனாலும் காதுக்குள்ள போயிடுச்சு. தண்ணியை குடிப்போம் நல்லா. வந்து எல்லாமே கோயில் மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சில பேர் ஓட்டிட்டு வந்திருந்தா சரி அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கண்ணே. இதை பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த வீடியோ வந்து லவ் ஸ்டோரி தான் இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருப்பீங்க. அந்த லவ் ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த 3 முக்கியமான விஷயத்துல முதல் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாரும் எதுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் சொன்னீங்க, லவ் மேரேஜ் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க. ஆக்சுவலா வந்துட்டு இது வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான். பொதுவாகவே வந்து லவ் மேரேஜ்னாலே வந்து உங்களுக்கே தெரியும், ஜென்ரலா நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி தான் பார்ப்பீங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். காதலிச்சுட்டு வந்துட்டான், காதலிச்சுட்டாடி, அந்த மாதிரி சொந்தக்காரங்க கண்டிப்பா பேசுவாங்க. சும்மா இருக்கிறவனையே மென்னிக்கிட்டு இருக்கும், அவ்வளவு அள்ளி போட்டா மெல்லாமலாம் இருக்கும், அந்த மாதிரி கதையா தான் இருக்கும். அதனாலதான் பேரண்ட்ஸ் வந்து எங்களை திட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரேஞ்ச் மேரேஜ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து லவ் மேரேஜ் வீட்டுல லவ் பண்றோம், மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறோம் வீட்டுல சொன்ன உடனே வந்துட்டு அப்புறமா தான் தெரிஞ்சு 2 பேரும் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு தூரத்து சொந்தம் தெரிய வந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு கிட்டத்தட்ட இது வந்துட்டு 80% வந்து அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் ஃபுல்லாவே நடந்துச்சு. அதனால ஏன் வந்து சொல்லலாம்னு நினைக்காதீங்க. பேரண்ட்ஸ்க்காக தான், பேரண்ட்ஸ் எங்களுக்காக சொல்லாம இருந்தாங்க, நாங்க பேரண்ட்ஸ்க்காக அப்படி சொல்லியிருந்தோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அரேஞ்ச் மேரேஜ் தான். 2வது பாயிண்ட் என்னன்னா, லாஸ்டா போட்ட லவ் ஸ்டோரி பார்ட் 1 வீடியோல வந்துட்டு 18 வயசு ஆகாமே இதுங்க லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்குங்க ஸ்கூல்ல, இது மேல ஃபர்ஸ்ட் கேஸ் போடுங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணிட்டேன். என்னன்னா, நாங்க வந்துட்டு ஸ்கூல் முடிச்சோம், ஸ்கூல் முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் நாங்க பிடெக் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண நான். அதே மாதிரி தான் இவங்க வந்து அவங்களும் ஒரு ப்ராசஸ் அந்த பக்கம் போனாங்க, இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். நாங்க காலேஜ் ஜாயின் பண்ணும் போது எங்களுக்கு 18-19 வயசு ஆயிடுச்சு. அது வரைக்கும் நாங்க லவ்ங்கிறது ஒன்று எங்களுக்குள்ள கிடையாது. நாங்க எப்போ இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணமோ அப்பதான் நாங்க பேசவும் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால வந்து 18 ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணாங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லாதீங்க. ஏன்னா நாங்க 18 வயசுக்கு அப்புறம் தான் பாத்துக்கவே செஞ்சோம். 3வது விஷயம் என்னன்னா, லவ் ஸ்டோரி மட்டும் வந்துட்டு தனியா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம ஏன் கம்பைண்டா போட்டிருக்கோம்னா, ஒரு சிலர் வந்துட்டு ஃபுல்லா ஃபேமிலியா ஒரு கோயில் போற விளாக் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் வந்து லவ் ஸ்டோரி போட்டா அது மட்டுமே பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. 2 பேத்தையுமே கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து 2மே கவர் பண்ணி ஒன்னா கொடுக்குறோம். இப்ப லவ் ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோம் நம்ம? ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ எதுல முடிச்சோம்? அதான் எங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு கேட்டா, ஏன்னா நாங்க ஸ்கூல்லயும் ஒன்னா பேசுனது இல்ல, பார்த்தது இல்ல. ஆனா நாங்க எங்க பார்த்தோம், எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். யாருமே கெஸ் பண்ணவே இல்லையே. கெஸ் பண்ணல. சரி நம்ம எங்க பார்த்தோம்? ஆக்சுவலா வந்து நான் வந்து டிப்ளமோ வந்து கேரளால 3 வருஷம் கேரளா போயிட்டேன். நீ அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? நான் வந்து பிடெக் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, பிடெக் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணி ஒர்க் முடிச்சுட்டு. ஸோ என்னுடைய காலேஜ் 3rd இயர் டிப்ளமோல வந்துட்டு நான் படிச்சது வந்து IIHT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி கேரளா. ஜீவிதா படிச்சது IIHT, அதே வந்து சேலம்ல இருக்கு. இது வந்து இந்தியா ஃபுல்லாருமே ஒவ்வொரு மாநிலத்திலயுமே இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு காலேஜ் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் தான். ஸோ நான் கேரளால படிச்சேன், இவங்க சேலம்ல வந்து சிம்போசியம் வச்சிருந்தாங்க. சிம்போசியமுக்கு போயிருந்தேன். சிம்போசியம்னா ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி. மற்ற காலேஜ்ல வந்து கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க, வெளி காலேஜ்ல இருக்கிறவங்க போய் கலந்துக்குவாங்க, படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து எங்க காலேஜ்ல போராடி, என் காலேஜ்னா வேண்டாம், போய் என்னடா பண்ண போறீங்க, அதுல என்னடா இருக்கு, ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அது ஒன்றுத்துக்கு அவன் அதனால எங்க HOD அவ்வளவு சொன்னாரு, சார் நான் போயே அவன் எனக்கு இது போனஃபைட் கொடுங்கன்னு போராடி காலேஜுக்கு போனேன். அப்போ வந்து ஒரு 2 பேர் நடந்து போயிட்டாங்க. போதும். அந்த சிம்போசியம்க்கு வந்துட்டு பேப்பர் பிரசன்டேஷன் ஒரு போட்டிக்கு என்னையும் இன்னொரு பையனையும் வந்து கோஆர்டினேட்டரா போட்டிருந்தாங்க. நாங்க 2 பேருமே வந்துட்டு ஜட்ஜஸ்க்கு வந்துட்டு மார்க் போடுறதுக்கு ஒரு ஷீட் ரெடி பண்றதுக்காக அப்படியே ஆபீஸ் நோக்கி நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த பக்கம் இருந்து ஒரு குரல் கூப்பிட்டுச்சு. சொல்லு பார்க்கலாம். சந்தியா. ஆக்சுவலா அதான் பார்த்தேன், எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், எங்கன்னா எனக்கு தெரியல, சும்மா ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருந்துச்சு. அப்புறம் வந்து சந்தியா என்னுடைய ரூம்மேட்டு லோகேஷ்னு, அவனுடைய சிஸ்டர் தான் சந்தியா. நான் அவங்ககிட்ட கேட்டேன்,
இந்த பொண்ணு எந்த ஊர் அப்படின்னு கேட்டதுக்கு பள்ளிபாளையம் தான் அப்படின்ச்சா. பள்ளிபாளையமா? நமக்கு தெரிஞ்சு பள்ளிபாளையத்துல ஐஐடி காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்டா. அப்புறம் தான் என்னுடைய மூளையை கசக்கி அப்ப புழிஞ்சப்போ என்னன்னு சொன்னாங்க என்னை பத்தி? ஒன்னும் சொல்லல, பள்ளிபாளையம் மட்டும் தான் சொன்னாங்க. பள்ளிபாளையம் பேர் ஜீவிதாவை பேரு சொன்னாங்க, ஜீவிதா பள்ளிபாளையம் அப்படின்னு. அப்பதான் வந்து பேர்லாம் எனக்கு தெரியாது, அவன் பேர்லாம். சரி பள்ளிபாளையம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துச்சு, சரி இந்த பிள்ளைதான் அந்த பிள்ளை அப்படின்னு என்னை ஒரு குரல் கூப்பிட்டோடனே நான் திரும்பி பார்த்து இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னு அங்க போனேன். சந்தியா, இவங்க தான் சந்தியா தான் கூப்பிட்டாங்க. கிட்ட போய் பார்த்தா பசங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு ஆள் மட்டும் நல்லா தாடி நிறைய வச்சுக்கிட்டு, ஒல்லியா ஆள், அப்ப பயங்கர ஒல்லியா கொட்டை கொட்டை பல்லு வச்சுக்கிட்டு வந்து, நீங்க எஸ்பிபி ஸ்கூல்ல தானே படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படியே கேட்டேன். ஆமா, நீங்க எஸ்பிபி ஸ்கூல்ல கிரிஜா மிஸ் கிட்ட திட்டு ஐப்ரோக்கு வந்துட்டு ஐப்ரோ எடுத்து மிஸ் கிட்ட திட்டு வாங்குனீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதை வச்சுதான் இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்டப்போதான், நானும் அதெல்லாம் படிச்சேன், அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் தாடி மீசெல்லாம் வந்து ஒன்னும் தெரியல, பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது. இதுக்கப்புறமா நாங்க வந்து அடுத்து சிம்போசியம் போறது. நான் என்னோட ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன், இவங்க ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்க வீடு பக்கம் தான், பள்ளிப்பாளையத்துல சேலம். டெய்லி நாங்க 2 நாள் ப்ரோக்ராம்னால வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்தேன். அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து இவங்க பிரசன்டேஷன் பண்ணது பார்த்து நல்லா சூப்பரா பண்ணுவாங்கன்னு பார்த்தா பயங்கர காமெடியா இருந்துச்சு. பார்த்து படிச்சுட்டு போயிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நாங்க அங்க ஸ்டேஜே ஏறினது கிடையாது. தெரியும், காலேஜ்ல தான் சரியான பல்ப் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமா, அதுக்கப்புறமா பார்த்தா சரி பேப்பர் பிரசன்டேஷன் மிஸ் பண்ணிட்டாங்க, அடுத்த நாள் குவிஸ் காம்படிஷனுக்கு வருவாங்க அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருந்தா, குவிஸ் காம்படிஷன் உள்ள போயிட்டு இருக்கு. அது ஒரு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் மாதிரி, எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இது பண்ணணும், செலக்ட் பண்றதுக்கு. அதுக்கு வருவாங்கன்னு பார்த்தா டைம் முடிஞ்சிருச்சு. டைம் முடியறது 10 நிமிஷம் இருக்கும் போது வராங்க இவங்க டீம். வந்துட்டு ஜீவிதா வந்து காலேஜ்ல வந்து டாப்பர், கோல்டு மெடலிஸ்ட். சோ நான் கோல்டு மெடலிஸ்ட் கிடையாது, ஆனாலும் அப்ப நல்லா படிக்கிற பிள்ளையா தான் இருந்தேன். அதனால வந்து நானும் டெக்ஸ்டைல் தான், ஜீவிதாவும் டெக்ஸ்டைல் தான். சிலபஸ் எங்களை நான் வந்து டிப்ளமோ, ஜீவிதா வந்து பிடெக். அப்ப சரி என்னை விட அதிகமா படிச்சு நல்லா படிக்கிற பிள்ளை, இந்த பிள்ளைகிட்ட கேட்டா வந்து நமக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுக்காக போன் பண்ணி எனக்கு இதுக்கு நோட்ஸ் கொடு, இதுக்கு நான் புக்கு கொடு அப்படின்னு கேட்டு பேசி. ஆமா, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸ்னாவே என்னன்னு தெரியாது, சிலபஸ் இருக்குன்னு கூட அப்ப தெரியாது. சிலபஸ் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு என்னன்னா வச்சுக்குவேன், சீனியர்கிட்ட போயிட்டு நான் என்னென்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட சீனியர் வந்து டிக் போட்டு கொடுப்பான், பிக் கொஸ்டின் 2 படிச்சுக்கோடா, இதாண்டா வரும், இதை தாண்டி வேற வரவே வராதுடா அப்படிமா. சேம் அதே தான் வரும். ஏன்னா பிக் கொஸ்டின் மொத்தம் 3 இருக்கும், 2 படிக்க சொல்லுவான். 2ல 1 கண்டிப்பா வந்துதானே ஆகணும். அதனால 1 வந்துரும். நானும் சரி அறிவழியா இருப்பான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் 3ல 2 படிச்சா 1 கண்டிப்பா வந்துதான் ஆகும் அப்படின்னு. நிறைய பேர் வந்துட்டு இதுக்கப்புறம் நினைப்பீங்க அவ்வளவுதான் போன் நம்பர் வாங்கியாச்சு, அவ்வளவுதான் லவ் அப்படின்னு. அப்படி கிடையாது. போன்ல வந்து அதிகமா பேசிக்கிட்டதே வந்துட்டு என்னென்ன படிக்கணும், என்னென்ன இதைதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பேப்பர் பிரசன்டேஷன். ஆமா, நாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பாக்குறதும் இல்ல. அப்ப வந்து லவ்வும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸா தான் வந்துட்டு ரொம்ப வருஷமா இப்ப பேசிட்டு இருந்தோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க அதிகமா பேசுனது படிக்கிறது என்னங்கிறத பத்தி தான் பேசியிருக்கோம். நான் நோட்ஸ் ஷேர் பண்றது, கொஸ்டின் பேப்பர் போய் பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்ககிட்ட வாங்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்றது, அந்த மாதிரிதான் நிறைய விஷயம் நான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருமே வந்துட்டு லவ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, காலேஜ்ல படிக்காம இருந்திருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. நான் வந்து காலேஜ்ல வந்து நல்லா படிச்சு நான் கோல்டு மெடலிஸ்ட், நான் கோல்டு மெடல் வாங்கினேன். இவங்க வந்து கோல்டு மெடல் வாங்குறதுக்கு அந்த சிஜிபிஏல வந்துட்டு 2 பாயிண்ட் மிஸ் ஆனதுனால இவங்களுக்கு கோல்டு மெடல் போயிடுச்சு. 2 பேருமே நாங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா பேசிட்டு இருந்தாலும் நாங்க வந்து படிக்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருந்தோம். ஆமா, முக்கியமா மீட் பண்றது எப்படின்னா, அப்படி மீட் பண்ணீங்க என்னன்னா, நாங்க மீட் பண்றதே வந்துட்டு வருஷத்துல 1 டைம் 2 டைம் மீட் பண்ணோம். அதுவும் எதுக்காகனா, நாங்க 2 பேரும் சேர்ந்து வேற ஒரு காலேஜுக்கு சிம்போசியம் போனோம். போய் அதுல வந்துட்டு நிறைய இதெல்லாம் நாங்க வின் பண்ணோம். முக்கியமா நான் 1 நிமிஷம் காமிக்கிறோன்னு, கேஜி படத்துல சொல்லுவாங்கல்ல, 10 பேர்த்த அடிச்சு டான் ஆகலடா, நான் அடிச்ச 10 பேருமே டான் அப்படின்னு சொல்ற மாதிரி. நாங்க சிம்போசியம் போன காலேஜ் எல்லாமே பெரிய பெரிய காலேஜ் தான், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வாங்குவோம். ஆமா, அங்க பாருங்க, அப்ப வந்து 2 பேத்துக்குள்ளார வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ்னா நம்ம 2 பேரும் தான் வந்துட்டு உலகத்திலே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், அப்படிலாம் நிறைய விஷயம் நாங்க பேசியிருக்கோம். எப்படி நம்ம வந்துட்டு கடைசி வரைக்கும் லவ் அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது, 2 பேருமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க இருப்போம். போட்டோ எடுக்கிறது கூட டிஸ்டன்ஸ் தான், இவங்க எங்க இருப்பாங்க, நான் எங்க இருந்திருப்பேன். நான் எதுக்காக இப்ப இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிம்போசியம் போட்ட அதே ட்ரெஸ் தான், அந்த மெமரிஸ்க்காக அந்த ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். அப்ப போட்ட ட்ரெஸ் வந்து இப்பயுமே எனக்கு பத்துது, கரெக்டா இருக்கு. இதுல போட்டோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நாங்க வெளியே போனது எல்லாமே பேப்பர் பிரசன்டேஷனுக்காக போனோம். எல்லா பேப்பர் பிரசன்டேஷன்லுமே பிஎஸ்ஜி, அண்ணா யூனிவர்சிட்டி, கேஎஸ்ஆர் காலேஜ், JKKN, பார்க் காலேஜ்னு சொல்லி, அப்புறம் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லி 5-6 காலேஜ்ல நாங்க வின் பண்ணியிருக்கோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்.
நேர்மையான ஃப்ரெண்ட்ஸா இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் இருந்தோம். எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நம்ம வீடியோ பாக்குறவங்க சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்துட்டு ஓ இவங்களாம் லவ் பண்ணாங்க அப்ப நம்மளும் லவ் பண்ணலாம், ஃபோன் பேசலாம், வெளியே சுத்தலாம் அப்படிலாம் மட்டும் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு 23, 24 வயசுலாம் வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன பார்ட்னர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால 18 வயசு ஆன உடனே நான் ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணிக்கிறேன், நான் ஃபோன் பேசிக்கிறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க. படிக்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. படிப்பு தான் மெயின், வந்து படிப்பு தான். படிப்பு மட்டும்தான் வந்து உங்களை உயர்த்தும் வரைக்கும் நம்ம கூட இருக்கும். ஆமா, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், அது கேள்வி செல்வம். தலை செவிச்செல்வமும் முக்கியம் தான். நான் என்ன சொல்றேன், நான் சொல்றது கேளுங்கடாங்கிறதுக்காக சொல்றேன். அப்படியா? நான் என்ன சொல்றேன்னா, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. அதாவது அழியாத செல்வம் சிறந்த செல்வம் வந்துட்டு கல்விதான். ஒருவருக்கு அதை விட பெரிய செல்வம் எதுவும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே திருக்குறள்ல சொல்றாங்க. கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்க லவ் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் அப்படிங்கிறதுக்காக நாங்க வெளியும் சுத்தினது கிடையாது. ஃபுல்லா ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சேன். இவங்களும் வந்து லோன் எடுத்தப்ப படிச்சாங்க. அதனால எங்களுக்கு அமௌண்டோட கஷ்டம் என்னன்னு தெரியும். நாங்க கொடுக்குற கிஃப்ட்லாம் என்ன தெரியுமா? அதோ இங்க பாருங்க, இந்த ஸ்பின்னரு. இது எதுக்கு எப்ப வாங்கினது? காலேஜ் நான் டிப்ளமோ முடிச்சுட்டு கடைசி நாள் காலேஜ்ல இருந்து வரும்போது ட்ரெயின்ல வித்தாங்க 10 ரூபா. இந்த 10 ரூபா ஸ்பின்னர் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. இந்த அப்ப இருந்து நான் இது வரை பத்திரமா வச்சிருக்கேன். அது இல்லாம இன்னொரு கிஃப்ட்டுமே இருக்கு. அதாவது ஆமா, அடுத்த வீடியோல காமிக்கல. ஏன்னா இது வளவளன்னு போயிட்டே இருக்கு. ஆமா. சோ அடுத்த வீடியோல அடுத்து என்ன கிஃப்ட் கெஸ் பண்ணுங்க. என்னென்ன கிஃப்ட் கொடுத்தங்கறத அடுத்த வீடியோல காமிக்கிறோம். இது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து எப்படி வந்துட்டு நாங்க வந்து லைஃப் பார்ட்னரா மாறலாம் அப்படிங்கறத ஒரு டெசிஷன் எடுத்தோங்கிறதையும் அடுத்த வீடியோல சொல்றோம். அடுத்தடுத்த வீடியோல பேரண்ட்ஸுக்கு எப்படி சொன்னோம், எப்படி மேரேஜுக்கெல்லாம் ஓகே ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். என்டர்டைன்மெண்டாவும் இருந்திருக்கும். கோவில் விழாக் நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எடிட் பண்ணது எனக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிருக்கேன். சோ ஒரு லைக் தட்டிருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா? கண்டிப்பா. ஓகே, டாடா, பை பை, see you. Bye.